வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புடலங்காவை மேலே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துடலாம் கத்தியால். உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம், அதெல்லாம் வேஸ்ட்டு. புடலங்காவை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சாச்சு. கடலைப்பருப்பு 100 கிராமு ஒரு 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். பாசிப்பருப்பு ஒரு 50 கிராமு ஊற வச்சு வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 6 பூண்டு பல், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷன் தான். 1/4 கிலோ புடலங்காய் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சின்ன டீஸ்பூனில் போடுறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 7 தேங்காய் பத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். புடலங்காய் கூட்டுக்கு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சோம், ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம போய் கூட்டு தாளிச்சிக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. பருப்பு எல்லாம் வெந்துடுச்சு பாருங்க. நம்ம இப்போ இதை எடுத்து இறக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. புடலங்காய் கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சூப்பராக. ஒரு 50 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தானே பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயம் போட்டு கூட்டு தாளிச்சா நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, புடலங்காய் வேக வச்சுருந்தோம், அது போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம், பேஸ்ட் போட்டுக்கலாம். மிக்சியில் பேஸ்ட் அரைச்சோம். மிக்சி கழுவி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கூட்டு எந்த அளவுக்கு திக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். கூட்டுனாலுமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒயிட் சாதத்துக்கு. கூட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கூட்டு நல்லா கொதி வந்துடுச்சு, ரெடி ஆகி போச்சு.
ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நம்ம கூட்டு இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் புடலங்காய் கூட்டு நம்ம ரெடி பண்ணோம். ரெடியாகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, எல்லாத்துக்குமே, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.